ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 4ஆம் தேதி ப்ராக்டிஸ் சம்முக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான். ஃபஸ்ட்டு சம் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இங்கே 1 2, இது வெளியில் 1 3வது ப்ராக்கெட், இங்கே 1 4வது ப்ராக்கெட்டு, 4 ப்ராக்கெட் கொடுத்துருக்குறாங்க. ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் ஃபார்மெட்டில் தான் வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் வந்து சின்ன ப்ராக்கெட்டு, இதுதான் சின்ன ப்ராக்கெட்டு. 6 3s are 18, 10 divided by 5 2. அப்போ இந்த ரெண்டு ப்ராக்கெட்டும் நீங்கிச்சுன்னா இங்கே ஒரே ஒரு ப்ராக்கெட் மட்டும் இருக்கும். அந்த ஒரு ப்ராக்கெட்குள்ளே வந்து 18 minus 2 16. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது. இந்த ப்ராக்கெட்குள்ளே வந்து மல்டிப்ளிகேஷனும் இருக்கும், அடிஷனும் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம எது போடணும்? போர்ட் மாஸ் ரூல் படி மல்டிப்ளிகேஷன் தான் போடணும். அப்போ 8 2s are 16, 16 plus 16, 16 plus 16 அப்படிங்கிறப்ப 32. ப்ராக்கெட்டே ஃபுல்லாக ரிமூவ் ஆயிடுது, ஒன்றே ஒன்று ப்ளஸ் இருக்குது. 20 plus 32 52. Next sum 100 plus 8 divided by 2 plus இங்கேயும் வந்து இங்கே ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறோம். 3 2s are 6, 6 minus 6 divided by 2. இது ஃபுல்லாக ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. ப்ராக்கெட்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து போர்ட் மாஸ் படி டிவிஷன் தான் போடணும். 6 divided by 2 வந்து 3 ஆயிடுது. அப்போ இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும்னா 6 minus 3 3 ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து போர்ட் மாஸு ப்ராக்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் அந்த ஃபார்மெட்டில் தான் போடணும். அப்போ டிவிஷன் போட்டோம் அப்படின்னா 8 divided by 2 4 வந்துடுது. 4 போட்டோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாகவே அடிஷன் இருக்குது. 100 plus 4 plus 3 107. நெக்ஸ்ட்டு வந்து 24 plus 2 into 8 divided by 2 minus 1. இதில் எந்த ப்ராக்கெட்டுமே இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம போட வேண்டியது டிவிஷன். 8 divided by 2 வந்து 4 வந்துடுது. அதுக்கு அடுத்தது மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் 2 into 4 வந்து 8 வந்துடுது. மல்டிப்ளிகேஷனுக்கு அடுத்தது அடிஷன். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ வந்து நமக்கு 32 வருது. 32 minus 1 31. தேர்ட் சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து சம் 45 divided by 7 plus 8 minus 2. இதுதான் ஒரே ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்போ 7 plus 8 வந்து 15 வந்துடுது. இப்போ ப்ராக்கெட் இல்லாதங்கிற பட்சத்தில் வந்து ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணணும். 45 divided by 15 3 வந்துடுது. 3 minus 2 equal to 1. ஸோ ஆன்சர் இஸ் 1. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு சம் வந்து ஃபிஃப்த்து சம். இதில் வந்து 10 plus 17 divided by 3. இப்போ இதில் கொடுத்துருக்கிறப்ப நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டை தான் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது தான் டிவிஷன் போடணும். அப்போ 10 plus 17 27 divided by 3 9. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் பாருங்கள். இதில் வந்து எந்த சிம்பிள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வருமா, மைனஸ் வருமா, மல்டிப்ளிகேஷன் வருமா, டிவைடட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த சிம்பிள் போடுறப்ப வந்து ஆன்சர் 10ன்னு வருதோ அதுதான் வந்து நமக்கு ஆன்சர். ஃபஸ்ட்டு ப்ளஸ் போடுறோம். ப்ளஸ் போடுறப்ப வந்து ஆன்சர் 6 தான் வருது. அப்போ நாட் ஈக்குவல் டு 10. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் போடுறோம். மைனஸ் போடுறப்ப வந்து இந்த இடத்துல மைனஸ்னு மாற்றுறப்போ -6 இதுவும் வராது. நெக்ஸ்ட்டு வந்து இன்டூ போடுறோம். இன்டூ போடுறப்போ வந்து நெக்ஸ்ட்டு 2 into 6 இந்த ஸ்டெப்புக்கே வந்துடுறோம். ஏன் அப்படின்னா வந்து இங்கே ப்ராக்கெட் எதுவுமே இல்லை. இந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டை வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி 6ன்னு போட்டுட்டோம். அடுத்தது இதை டிவைட் பண்ணி 2ன்னு போட்டுட்டு இதிலேருந்து போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் போட்டோம் அப்படின்னா வந்து 2 6 12, 12 minus 2 10. ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்தால் அப்படின்னா மட்டும்தான் வந்து அங்கே ஈக்குவல் டு 10 வரும். ஸோ ஆன்சர் இஸ் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வரும். நெக்ஸ்ட்டு செவன்த் சம் 24 divided by 8 minus 3 into 2. இங்கே வந்து ரெண்டு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சின்ன ப்ராக்கெட் இது தான். 3 into 2 6. இது 8 minus 6 2. அப்போ 24 divided by 2 12. நெக்ஸ்ட்டு சம் வந்து 12 மைனஸ் இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு ப்ராக்கெட்டாகவும் வருது, இல்லை சின்ன ப்ராக்கெட். ஃபஸ்ட்டு சின்ன ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறப்ப 5 minus 1 4 வந்துடுது. 6 minus 4 போடுறப்ப இந்த ப்ராக்கெட் ரிமூவ் ஆகி 2 வந்துடுது. 3 minus 2ங்கிறது வந்து 1 வந்துடுது, ப்ராக்கெட்டே இல்லாமல். 12 minus 1 வந்து 11. நெக்ஸ்ட்டு நைன்த்து சம் 40 plus 56 minus 6 divided by 2. 50 ப்ராக்கெட்டில் இருக்கிறது 56 minus 6 50 வந்துடுது. அதுக்கப்புறம் டிவிஷன் 50 divided by 2 25 வந்துடுது. 40 plus 25 equal to 65. நெக்ஸ்ட்டு இது எந்த ப்ராக்கெட்டில் இருந்தாலுமே வந்து 0ன்னு கொடுத்துருந்தாங்க. 0வால் எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணாலும் 0. ஸோ ஆன்சர் இஸ் 0.